Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 181 unit 4 work energy power இந்த லெசனில் இருக்கிற கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எ ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் த ஒர்க் டன் பை, அது வந்து ஏதோ ஒரு ஒர்க் டன் பண்ணுச்சு அப்படின்னாலோ, அல்லது அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் மூவிங் த ஆப்ஜெக்ட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த, அல்லது அது அந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது வர ஃபோர்ஸ்க்கு ஏதோ ஒரு ஆப்போசிட்டாக இருந்தாலோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த பாடியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர அது வந்து எந்த வழியாக போச்சு அப்படிங்கிறது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு ஒர்க் டன், அது செஞ்ச ஒர்க் டனாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஃபோர்ஸை வந்து அப்போஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ ஒரு ஒர்க் டன். ஓகேவா? ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நேச்சர் ஆஃப் த பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இப்போ இந்த இடத்துல கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஏலேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம். இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் இந்த பாத்தெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். இதில் ஏ பி இந்த ரெண்டு ஃபைனல் பொசிஷனை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ அது அப்படி வரதான் நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏபி கீழே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து ரெண்டு பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு ஹைட் ஹெச்சில் இருக்குது. ஓகேவா? அப்போ எனக்கு 3 பாத் வந்து காட்டியிருக்காங்க. வாட் எவர் மேபி த பாத், என்ன பாத்தாக இருந்தாலும் சரி, ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் சேம் as long as the initial and the final position are the same. இப்போது இதில் பொறுத்தவரை நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது எந்த பாத்தில் போனாலும் சரி அந்த கிராவிடேஷன் பாத்தை பொறுத்தவரை இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸை வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து 4.14. அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஹைட் இருக்குது, இப்போ நம்ம டேரெக்டாக தூக்குறதா இருக்கட்டும், இந்த பொருளை டேரெக்டாக தூக்குறதா இருக்கட்டும், அல்லது இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுலேருந்து தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், இதில் வந்து பாத் வேறு, இதில் வந்து பாத் வேறு. கரெக்டாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் டன் வந்து 10,000 ஜூல்ஸ்ன்னு வந்திருக்கு, இங்கேயும் வந்து ஒர்க் டன் வந்து 10,000 ஜூல்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இது எடுத்துப்போம். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நம்ம எந்த பாத்தில் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வெறும் அந்த ஒர்க் டனை மட்டும்தான் இருக்குது. அந்த ஒர்க் டன் வந்து சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும்தான் நம்பி இருக்கிறது தான் வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதாவது இப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் எப்போ வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸை வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, அதாவது எஃப்எக்ஸ் அப்படிங்கிறத கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -du/dx. இந்த u அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? இந்த கிரேடியன்ட் அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோப் அப்படிங்கிறது என்னது? ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்துட்டு எனக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்தது அப்படின்னா, இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இப்போ நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம்ல, அதோட பாத் டிபெண்ட் பண்ணி இல்லை, அதோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் எலாஸ்டிக்கை பொறுத்தவரை இது இப்படி போயிட்டு வரும். கரெக்டாக அதோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இனிஷியலாக இது இங்கே இருக்குது, ஃபைனலாக இங்கே இருக்குது, அதை பற்றி மட்டும்தான் இருக்கே தவிர அது வந்து இந்த பாயிண்டில் எப்படி இருந்தது, இந்த பாயிண்ட்ல எப்படி இருந்தது, இந்த பாயிண்ட்ல அதெல்லாமே கணக்கில் கிடையாது. ஓகேவா? இனிஷியல் அண்ட் ஃபைனலை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி நான் கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒர்க் டன் அதுக்கு ஆப்போசிட், கன்சர்வேட்டிவ்க்கு ஆப்போசிட். இதில் என்ன ஆகும்? ஒர்க் டன் பை ஆர் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் இன் மூவிங் அ பாடி. ஒரு பாடியை மூவ் பண்ணுறது அல்லது ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு பாத்தை இது வந்து எந்த பாத்தில் போகுது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அதுதான் நம்ம நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? திஸ் மீன்ஸ் த வேல்யூ ஆஃப் த ஒர்க் டன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பாத். அதாவது இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு கிராவிட்டியை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சேம் வேல்யூ வந்ததில்ல. பட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் என்னது? அந்த நிலத்தில் தாண்டி
இப்போ இந்த பால் வந்து இந்த சைடு போச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகிறது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அது வந்து ஒவ்வொரு பாத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு கரெக்டாக. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நிறையா இருக்கும். எப்போ அப்படின்னா இது வந்து இந்த பாத்தில் போயிடுச்சு, அதாவது இந்த பாத்தில் போயிடுச்சுன்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நிறையா இருக்கும். பிகாஸ் நிறையா பாத்தை கடக்கும் போது அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நிறையா இருக்கும். பட் இங்கே போகும்போது அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான், அப்போ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதுதான் வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த் ஆஃப் த பாத் மூவ்டு பை த பாடி. அடுத்தது என்னென்னா த ஃபோர்ஸ் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால ஏற்படுற ஃபோர்ஸு. ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது? இப்போது ஒரு பொருள் வந்து மேலேருந்து கீழே வருது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஏர் எல்லாமே வந்து ரெசிஸ்ட் பண்ணும் கரெக்டாக. அப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வரும்போது நிறைய ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை பார்த்து டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த டென்சிட்டி ஆஃப் த லிக்விடை பேஸ் பண்ணி, அந்த இப்போது ஒரு பீக்கர் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஏதோ ஆயில் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்டை போடும்போது இது வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத பொறுத்து அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதெல்லாமே இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஆஸ் அ ஒர்க் டன் ஆர் பை அகேன்ஸ்ட் திஸ் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த வெலாசிட்டி ஆஃப் த மோஷன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் வந்து ஒர்க் டன் அல்லது அகெயின்ஸ்ட் திஸ் ஃபோர்ஸஸ் இது எல்லாமே இந்த வெலாசிட்டி ஆஃப் த மோஷனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்பீடாக வரும், அப்புறம் போக போக வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்னால அது என்னவாயிடும், கம்மியாயிடும். அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, அந்த பாத்தை பேஸ் பண்ணி தானே இருக்குது. அது எது வழியாக வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ அதனால தான் அந்த நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது கன்சர்வேட்டிவ்க்கும் நான் கன்சர்வேட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ்க்கு தட் டஸ் நாட் ரிமூவ் மெக்கானிக்கல் எனர்ஜி ஃப்ரம் த சிஸ்டம். அந்த சிஸ்டம்லேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ரெடியூஸ் பண்ணாது. ஓகேவா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் சேம் ஃபோர்ஸ் தான். ஸோ அது வந்து எந்த விதமான மெக்கானிக்கல் எனர்ஜியும் வந்து கம்மி பண்ணாது. அதே வந்து அந்த சிஸ்டம்லேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கம்மி பண்ணும். பிகாஸ் இப்போ நான் சொன்னேன்ல அந்த பால் வந்து மேலேருந்து கீழே விழுது அப்படின்னு சொல்லும்போது வர அதோட பாலோட அந்த ஸ்பீடு வந்து மேபி கம்மியாகலாம். ஓகே, ஸோ அப்போ அது என்ன ஆகுது, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணுதில்ல அந்த சிஸ்டத்துலேருந்து, அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி வரதுனால. ஸோ அதை தான் நம்ம நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒர்க் டன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த பாத், இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத். அந்த எந்த வழியில் வருது அப்படிங்கிறது முக்கியம். இது வந்து ஒர்க் டன் இன் அ ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. இப்போ இந்த ஒரு ரவுண்டாக ட்ரிப் போயிட்டு வரோம். ஓகேவா? ஸோ இதில் ஏங்கிற பொசிஷன் இங்கே இருக்கும், பிங்கிற பொசிஷன் இங்கே இருக்கும். அதாவது வந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துருது. அப்போ எனக்கு அந்த 2 பொசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறப்ப ரெண்டுமே வந்து ஒரே பொசிஷனில் தான். அப்போ 0 தானே அர்த்தம். பிகாஸ் நம்ம அந்த இனிஷியல் ஃபைனல் மட்டும்தான் எடுத்துப்போம். அப்போ ஒர்க் டன் இன் ரவுண்ட் ட்ரிப் வந்து 0வாக இருக்கும். பட் இதை பொறுத்தவரையில் எனக்கு அப்படி இருக்காது. இது வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கனால, இது எங்கே போகுது அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியிருக்கனால இது கண்டிப்பாக நாட் 0வாக இருக்கும். ஓகேவா? டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்கும். ஆனால் எனர்ஜி இஸ் டிசிப்டேட்டட் அஸ் ஹீட் எனர்ஜி. இப்போ இதில் எல்லாமே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் காரணமாக என்ன ஆகும், கொஞ்சம் எனர்ஜி வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் வரும். எனர்ஜி டன் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். ஒர்க் டன் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். இங்கே வந்து ஒர்க் டன் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்ஸஸ் நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ பார்த்தோம்ல இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸஸ் நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி எந்த ரிலேஷனுமே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.